கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு எங்களுக்கு என்ன மங்கள வார்த்தை? ஆசையோடு காத்திருக்கிற பிள்ளைகளே, சங்கீதம் 16:11 எடுத்து விசுவாசத்தோடு வாசிப்போம். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு. உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் அப்படின்னா பரிபூரண சந்தோஷம், நித்திய பேரின்பம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, தேவ சன்னிதானத்தில், தேவ பிரசன்னத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பரிபூரண ஆனந்தம். பரிபூரண ஆசீர்வாதங்கள் இருந்தால் பரிபூரண ஆனந்தம் தானா வரும். பரிபூரண செல்வங்கள் இருந்தால்தான் பரிபூரணமான ஆனந்தமும் சந்தோஷமும் உங்கள் வீட்டில் இருக்கும். பரிபூரண கிருபைகளும் கிருபையின் வரங்களும் இருந்தால் தான் பரிபூரண சந்தோஷம், சமாதானம், ஆனந்தம் உங்கள் வீட்டில் இருக்கும். ஸோ இந்த பரிபூரணத்தை கொடுக்கிறவர் நம்முடைய பரிபூரணத்தின் தெய்வம் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு அவருடைய மங்கள வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்க. எதுலெல்லாம் இன்னும் பரிபூரணப்பட முடியலை? ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்கு சரீரத்தில் பரிபூரண சுகம் இல்லை, பரிபூர்ணமான விடுதலை இல்லைன்னா, முதல்ல உங்கள் பிள்ளைகளுடைய இல்லைன்னா உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த வியாதி ஆண்டவர் மாற்றி, கொள்ளை நோய்களை மாற்றி பரிபூர்ண சுகத்தை கொடுப்பார். சுகம் வேறு, பரிபூர்ண சுகம் வேறு. இன்னைக்கு அந்த பரிபூர்ண சுகம் அப்படின்னா முழுமையான சுகம் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுப்பார். ஒருவேளை நேற்றைக்கு வரைக்கும் டாக்டர் சொல்லியிருக்கலாம், கடைசி வரைக்கும் நீங்கள் மாத்திரை சாப்பிட்டுட்டே தான் இருக்கணும், எந்த நேரம் மரணம் வரேன்னு தெரியாது, எதுக்கும் எந்த நேரமும் எல்லாத்துக்கும் தயாராக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு பரலோக மருத்துவர் சொல்கிறாரு, தைரியமாயிரு, உனக்கு பரிபூர்ண சுகத்தை நான் தருகிறேன். அதன் நிமித்தம் பரிபூர்ண ஆனந்தம் உனக்கு உண்டாகும். உனக்கு எப்போ வேணாலும் மரணம் வரும், இந்த வியாதி ஒன்றை விட்டு மாறாதுன்னு சொன்னால் ஒரு மனிதனுடைய சந்தோஷம் எல்லாம் குழி தோண்டி புதைக்கப்படுகிறது. அவ்வளோதான். நிறைய பேர் அந்த வியாதியின் கொடுமையினால் சாகிறத விட டாக்டர் சொன்ன இந்த வார்த்தையினால் சாகிறவன் நிறைய பேர் இருப்பான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வியாதியினால் சாகிறவங்களை விட வியாதி நிமித்தம் உள்ள பயத்தினால் சாகிறவங்க நிறைய பேர். இதுதான் உண்மை. இன்னைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட பயத்தில் ஒரு நாள் இருக்கக்கூடாது. லைஃப்பில் தைரியம் தான் ரொம்ப முக்கியம். உனக்கு பரிபூர்ண சந்தோஷம், பரிபூர்ண சமாதானம், பரிபூர்ண ஆயுசு, பரிபூர்ண சுகம் அத்தனையும் ஆண்டவர் எனக்கு தருவார். தேவ சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம், நித்திய பேரின்பமும் உனக்கு உண்டு. அப்படின்னா தேவ பிரசன்னத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த பரிபூர்ண விடுதலை, பரிபூர்ண சுகம், பரிபூர்ண ஆனந்தம் எல்லாமே கிடைக்கும். ஸோ இன்னைக்கு தேவ பிரசன்னத்தை உங்கள் வாழ்க்கையில் தக்க வச்சு கொள்ளுங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறத தயவு செய்து நீங்கள் விட்டுறாதீங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல் நீங்களும் விட்டுறாதீங்க. கொரோனா காலத்தில் நீங்கள் ஆன்லைனில் சர்வீஸ் பார்த்தீங்க, ஓகே. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு கை காலில் பலனை கொடுத்துருக்கிறாரு, சத்துவத்தை கொடுத்துருக்காரு, பைக்கை கொடுத்துருக்கிறாரு, காரை கொடுத்துருக்கிறாரு, இல்லைன்னா ஆட்டோ பிடிச்சி போகிறதுக்கு வருமானத்தை கொடுத்துருக்கிறாரு. ஸோ ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடி, தேவ சமூகத்தை தேடி போய் நித்திய பரிபூர்ண ஆனந்தத்தையும் பரிபூர்ண விடுதலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். பிரதர் விக்டர் ஃப்ரம் சென்னை. என்னுடைய அம்மாவின் பெயர் ப்ளூபெல் விக்டர், 84 வயது. அவர்களுக்கு தோள் பட்டை வலி, ஷோல்டர் பெயின் இருந்தது. அதனால் ஆர்த்தோ டாக்டரிடம் கொண்டு சென்றோம். டாக்டர் கொடுத்த மருந்து ஸ்ட்ராங்காக இருந்ததால் அவர்களுக்கு அது ஒத்துக்கொள்ளவில்லை. இரவில் தூக்கமில்லாமல் வாந்தியும் ஏப்பமும் வந்து கொண்டே இருந்தது. ஒரு நாளைக்கு 150 முறைக்கு மேல் வாந்தி எடுப்பார்கள். 150 டைம்ஸ்க்கு மேலே, 150 முறைக்கு மேலே டெய்லி வாந்தி எடுத்துகிட்டு இருப்பாங்களே. எப்படி இருக்கும் அவங்க நிலைமைன்னு யோசித்து பாருங்கள். அதுவும் 84 வயதான ஒரு தாயார். ஏப்பமும் வந்து கொண்டே இருக்கும். இதனால் மிகுந்த கஷ்டப்பட்டார்கள். வாந்தி நிற்பதற்கு 1 அல்லது 2 மாத்திரைகள் சாப்பிட்டால் வாந்தி நின்று போய்விடும். ஆனால் 12 மாத்திரைகள் சாப்பிட்டும் வாந்தி நிற்கவில்லை. அதனால் மருத்துவமனையில் சேர்ப்பதற்கு ஏற்பாடு செய்துவிட்டு ஆம்புலன்ஸை கூப்பிடுவதற்கு முன்பாக நாங்கள் எப்பொழுதும் ஒரு காரியத்தை துவங்க முன்பாக தேவனுடைய அன்பு ஊழியத்திற்கு
ஃபோன் மூலமாக ஜெப உதவி கேட்போம். அதே போல் ஜெப கோபுரத்தை தொலைபேசி வழியாக நாங்கள் தொடர்பு கொண்டு ஜெபிக்க கேட்டுக்கொண்டோம். ஜெப ஊழியர் பாரப்பட்டு ஜெபித்தார்கள். அவர்கள் ஜெப எண்ணெயை ஒரு சில சொட்டுக்கள் தண்ணீரில் கலந்து குடிக்க சொல்லுங்கள் என்று சொல்லி எங்கள் வீட்டில் இருக்கிற எண்ணெயை ஜெபித்து அதிலிருந்து சில சொட்டுக்களை தண்ணீரில் ஊற்றி குடிப்பதற்கு கொடுக்க சொன்னார்கள். உடனே அந்த ஜெப எண்ணெயை தண்ணீரில் கலந்து நாங்கள் கொடுத்தோம். என்ன ஆச்சரியம்! அந்த நொடியே ஆன் த ஸ்பாட் அம்மாவிற்கு வாந்தி மற்றும் ஏப்பம் நின்று ஒரு நொடிப்பொழுதிலே அவர்கள் சுகமானார்கள், ஆஸ்பத்திரிக்கு போகாமல் வீட்டிலேயே. இதே போன்ற அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். பரிபூர்ண சுகம், பரிபூர்ண விடுதலை, மருந்து மாத்திரை செய்யாததை ஆண்டவருடைய வார்த்தை செய்து முடிக்கும். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், பரிபூர்ண சுகம், பரிபூர்ண விடுதலை, பரிபூர்ண செல்வங்கள், பரிபூர்ண முன்னேற்றத்தை தருவேன் என்று சொன்னீரே. இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. அதை சுதந்தரிக்கும்படி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தைகள் அப்படியே அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். எல்லா வியாதியின் கட்டுகளை பிடுங்கி போட்டு பரிபூர்ண சுகத்திற்கும், எல்லா வியாதிகளை நீக்கி போட்டு தெய்வீக ஆரோக்கியத்திற்கும் என் பிள்ளைகளை நீ சொந்தக்காரர்களாய் மாற்றும். எப்பொழுதே இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும். இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும். என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்களாக. கர்த்தர் மகிமைப்படுவீராக. இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவருடைய வசனத்தின்படி லூக்கா 2:32 உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்கிற வசனத்தின்படி இரட்சகரை இவர்களுடைய கண்கள் எப்பொழுதும் காணவும், இரட்சகருடைய ஆசீர்வாதங்கள் இந்த வருஷம் முழுவதும் இவர்களுக்கு கிடைக்கவும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.